இந்த புதிய நாளிலும் இயேசு நாமத்தினாலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே மட்டும் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த காலவெளியிலே நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. இன்னைக்கு ஒரு புதிய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது. நீதிமொழி 16:16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்படும். உத்தமம், மேன்மையான 2 காரியங்கள் இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஞானவான், ஒரு பெரிய பணக்காரன், அவனை போல ஒரு செல்வந்தன் பிறப்பதும் இல்லை பிறக்க போவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு சாலமோன் ராஜா சொல்லுகிறாரு நீதிமொழிகள்ல, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமமாயிருக்கிறது. எதை சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எது மிக முக்கியமான, வெள்ளியா பொன்னா? 2 சம்பாதிக்கிறோம். ஆனா இங்க கம்பேர் பண்றாரு, ஞானமா புத்தியா, புத்தியா ஞானமா, வெள்ளியா பொன்னா, எது முக்கியமானது என்று கம்பாரிசன் சொல்றோம். நாம் இந்த நாட்களிலே காலையில எழும்பின உடனே ஒவ்வொரு நாள் காலைகளிலும் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. கடல் இருக்கும் வரை அலைகள் அடித்து கொண்டுதான் இருக்கும். அலைகள் ஒரு நாளும் ஓயவே ஓயாது. இந்த உலகத்தை இருக்க நாள் வரைக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு விட்டா அடுத்த வரும். இன்னைக்கு ஒண்ணு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஒரு ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஆனால் அதை அடக்குவதற்கு என்ன செய்வது? ஞானம் புத்தி நமக்கு வேணும் என்று சொல்லப்பட்டது. ஞானத்தை பாருங்க, இன்னைக்கு தங்கம் வெள்ளி எங்கே போயிட்டு ஜனங்கள் எல்லாரும் பிரயாசப்படுறது ஒரே ஒரு காரியம், தங்கத்தை சம்பாதிக்கணும், தங்கத்தை சேரு, வெள்ளியை சேரு, அதை சேரு, இதை சேருன்னு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட நிலைமையா தான் ஓடிட்டு இருக்குது. உன் பணத்தை கொண்டு தங்கத்துல போடுப்பா, தங்கம் அப்படி ஏறி கொண்டு இறங்கி கொண்டு தங்க தங்கத்தை வாங்கணும். இந்த தங்கம் எந்த மனுஷனை காப்பாத்திருக்கு? இந்த வெள்ளி எந்த மனுஷனை காப்பாத்திருக்கு? ஈவன் இந்த நீதிமொழியை எழுதின சாலமோனையே காப்பாற்ற முடியாது. தெரியுமா உங்களுக்கு? காப்பாத்தினா அவன் செத்திருக்க கூடாது, மரித்திருக்க கூடாது, மரிச்சுட்டான். அவனுக்கு இல்லாத இன்னைக்கு பாருங்க, அவன் நாட்களில ஒவ்வொரு ராஜாவும் தன் மகளையும் கொடுத்து டன் கணக்குல தங்கத்தையும் கொடுத்த ராஜாக்கள் இருக்கிறார். அன்றைக்கும் தங்கம் விலையேறப்பட்டதா இருந்தது, தங்கத்துக்கு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு அதை காட்டிலும் மேன்மையான மதிப்பு இருந்தாலும் அந்த தங்கத்தினால யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த வெள்ளியினால எதுவுமே நடக்கல. ஆனா அது காரணம் என்னன்னா, பொன்னை ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு ஞானம் என்றால் எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், எது நேர்மை, எது உலகம், எது சத்தியம், எது பொய், அப்படி என்பது பகுத்தறிந்து பார்க்கிறது. எது நிலைநிற்கும், எது நிலைநிற்காது, எது அழிந்து போகும், எது நிலைநிற்கும். வசனங்கள் சொல்லுகிறது, காண்கிற யாவும் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவை. காணப்படாத ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் நித்தியம், அழியாது. நீங்க பார்க்கறதெல்லாம் அழிச்சு போயிடும். அப்போ இதை யோசித்து பார்த்துக்கிற அந்த ஞானம் இல்லாவிட்டால் நீ எத்தனை கிலோ தங்கம் வச்சு என்ன பண்ணுவ சொல்லி பாருங்க, யோசனை பண்ணுங்க. மக்கள் இப்ப எல்லாம் சம்பாத்தியம் பண்றது தங்கம் தான். ஆனா தங்கத்தை டன் கணக்குல வச்சிருந்தா அது வேஸ்ட்னு சொல்றான், அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா எந்த தங்கத்தையும் எதையும் கொண்டு, ஒரு நாளைக்கு இப்படிதான் எங்க சைனால நினைக்கிறேன், இப்போ இதுல வாசித்தேன், ஒரு சைனால ஒரு மனுஷன் இருந்தாராம். அந்த மனுஷன் கார்னா அவ்வளவு இதான், காருக்கு மேல உயிரே வச்சிருப்பாங்க. அப்படி உயிரை வச்சுன்னா அவர் செத்து போன பொண்ணு அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்களா, அவரை ஒரு விலை மிகுதி BMW பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு காரை உள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து காரை எடுத்துட்டு அவரை அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான், அந்த காரை கூட கொண்டு போக முடியாது, எதையுமே கொண்டு போக முடியாது. 2 தங்கத்தை மோதிரத்தை செயினை போட்டு அடக்கம் பண்ணி பாருங்களேன், அடக்கம் பண்ண மாட்டாங்க, அடுத்த நாள் தூக்கி போட்டுருவாங்க. அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் ஒரு மனுஷனை காப்பாத்தாது, ஞானமும் புத்தியும் சம்பாதிப்பது மேன்மையானது என்று சொல்லி இந்த அருமையான சாலமோன் சொன்ன நாட்களில் உங்களுக்கு எது முக்கியமாய் காணப்படுகிறது? வாழ்க்கையில் எது முக்கியம்? தங்கமா வெள்ளியா? எது முக்கியம்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த நாட்களில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, வெற்றி பெற்று விட்டால் ஒரு அன்னைக்கு பார்த்து அவன் வெற்றி பெற்றான், பயங்கரமா இது பண்ணி பெரிய வீடு எல்லாம் கட்டிட்டான். வீடு கட்டினோன்னா வெற்றி பெற்றான். ஏன் போகும்போது வீட்டுல தூக்கிட்டா போறாங்க,
ஒரு பெரிய கம்பெனியை இது பண்ணிட்டு அவன் வெற்றி பெற்று விட்டான். என்ன வெற்றி? இதெல்லாம் வெற்றி கிடையாது. வெற்றி என்பது தன் ஆத்மாவை காத்து கொண்டான், பரலோகத்துக்கு போனான், அதான் வெற்றி. அது எப்படி யாரா சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள். இன்றைக்கு நல்ல போராட்டத்தை போராடுறீங்களா? ஓட்டத்தை முடிச்சேன், நான் பரலோகத்துக்கு போறேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றவன் தான் வெற்றி பெற்றான்னு என்னைக்கு சொல்றோமோ அதுதான் உண்மையான வார்த்தை. அதை விட்டுட்டு அவன் வெற்றி பெற்று விட்டான், 100,000 ஏக்கர்ல நிலம் வாங்கி போட்டான், இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அநேகர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார். சாலமோன் சொல்றான், உள்ளம் ஒடுக்கம் இருந்தால் போதும், அதுக்கு மேல தேவையில்லை என்று சொல்றான். ஆனா நாம என்ன செய்யறோம்? அதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கோம். காலை வேளையில கர்த்தர் பார்த்து சொல்றாரு, ஒன்றும் பயப்படாது, என்ன செய், நீ செய்ய வேண்டிய காரியம் பொண்ணுக்கு பதிலா ஞானத்தை சம்பாதி, அது மாதிரி வெள்ளிக்கு பதிலா புத்தியை சம்பாதி, அது ஒண்ணுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு. அப்படியானால் நீங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறீங்க? வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சொல், நான் அப்படித்தான் ட்ரை பண்றேன், அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாம் நல்லா பண்ணிடணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடணும். இங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோ பரலத்துக்கு போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இங்க இஷ்டம் போல வாழ்ந்து மேல போக முடியாது. இங்க கஷ்டப்பட்டவன் மேல நல்ல சந்தோஷமா இருப்பா. உன்னை விட்டாதான் உன்னை பிடிக்க முடியும். சில சமயங்கள்ல இங்கேயும் நல்லா இருப்பீங்க, அங்கேயும் நல்லா இருப்பீங்க. சாலமோன் அவ்வளோ பெரிய சாலமோன் கடைசி நாட்களிலே கர்த்தரை விட்டு வழி விலகி போனான் என்று சொல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்டிருந்தாங்க. ஒரு பொண்டாட்டி வச்சே காப்பாத்திருப்பாங்க, 700 மனைகளை வச்சு எப்படி காப்பாத்திருப்பான்? அவன் எவ்வளவு பேச்சுகள் வந்திருக்கும். அவன் வார்த்தையெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பித்தான், கர்த்தரை விட்டான். தேவனை ஆராதிப்பது போல எல்லா வித கோயில்களை கட்டினான். விக்கிரகங்களுக்கு அடிபணிந்து போனபடினாலே அவன் தன்னை இழந்து போனான். ஞானத்தை பெற்றவன், ஆசீர்வாதத்தை பெற்றவன், ஐஸ்வர்யத்தை பெற்றவன் இழந்து போனான். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நீ சொல்லி வச்சுட்டு போயிருக்கான், ஆனாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஞானம் புத்தி வேணுமா, இல்லை ஐஸ்வர்யம் வேணுமா? ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய காரியத்தை தேடுங்க. அவர் சொல்லுவார், உனக்கு எது முக்கியம் அதை தேடுங்க. இன்னைக்கு எது வேணும் அதை தேடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலம் ஆசீர்வதிப்பாராக. ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் தலைமையில் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.